அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கடந்த 6ஆம் தேதி ஒரு ஜிஓ ஒண்ணு பாஸ் பண்ணாங்க. அரசாணை எண் 313. இது வந்து என்ன சொன்னாங்க அப்புட்ன்னா, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் வருவாய் நிர்வாகம் அனைத்து ஊராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகளில் உள்ள குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகள், பிறவை மற்றும் வருவாய் கிராமங்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்குதல், மறுபெயரிடுதல், வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ ஒண்ணு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மூலமா கடந்த 6ஆம் தேதி கொடுத்திருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை யான். பிறப்பினால் அனைவரும் சமம், செய்யும் தொழிலில் காட்டுகிற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பல இடங்கள்ல ஜாதியின் பெயர் வந்து குறிப்பிட்டு அது நீர்நிலைகளா இருக்கட்டும், குளங்கள், நீர்நிலைகள், ஏரி, தெருக்கள், ஸோ இந்த மாதிரி ஜாதியின் பெயர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதியின் பெயருக்கு பதிலாக வேறு பெயர்களை வைப்பதற்காக இந்த அரசாணை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கால வரம்பு, ஒரு தற்காலிக அட்டவணை கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன டேட்டில் வந்து நம்ம வந்து அதை செயல்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, சாதி பெயர்களை கொண்ட குடியிருப்புகள், சாலைகள், தெருக்கள், பொது சொத்துக்கள் போன்றவற்றின் பெயர்களை மதிப்பீடு செய்கிறதுக்கு 14/10/2025 நாளுக்கு முன்னர் அதை வந்து எடுத்துடணும். பெயர் மாற்றம் தொடர்பாக பொதுமக்களுடன் கலந்துரையாடல் நடத்துதல், குடியிருப்பு, சாலைகள், தெரு, பொது சொத்துக்கள் போன்றவற்றின் பெயர்களை மாற்றுவதற்கான விண்ணப்பத்தை பெறுதல் வந்து 17/10/2025 நாளுக்கு முன்னர் அதை வந்து வாங்கிடணும்னு சொல்றாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரால் மாவட்ட அரசிதழில் அறிவிக்கை வெளியிட்டு பொதுமக்களிடமிருந்து ஆட்சேபனைகள் அல்லது கருத்துக்கள் பெற மாதிரி இருந்ததுன்னா 24/10/2025 நாளுக்கு முன்னர் அது வந்து அதனுடைய காலவரம்பு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. துறை தலைவர்கள் வழியாக அரசுக்கு உரிய செயற்குறிப்புகள் 14/11/2025 நாளுக்கு முன்னர் வந்து அது அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அரசின் முடிவினை சம்பந்தப்பட்ட மன்ற கூட்டத்தில் பொருள் வைத்து மாவட்ட அரசிதழில் அறிவிக்கை வெளியிடுதல் 19/11/2025 நாளுக்கு முன்னர்னு சொல்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து எல்லாம் பெயர் மாற்றம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, குடியிருப்புகள், சாலைகள், தெருக்கள், பேருந்து நிலையங்கள், சந்தைகள், நீர்நிலைகள் போன்ற பொது உட்கட்டமைப்புகள் ஆகியவற்றின் பெயர் ஆட்சேகரமானது என முடிவு செய்யப்பட்டு தக்கவாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பின்னர் பொதுமக்களின் நன்மைக்கென பின்வரும் நடைமுறைகளை பின்பற்றப்படுதல் வேண்டும் சொல்றாங்க. ஸோ ஜாதி சான்றிதழில் உரியவாறு திருத்தங்கள் மேற்கொள்ள தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலமாக முகாம்கள் நடத்தப்பட வேண்டும். ஆதார் அட்டையில் திருத்தங்கள் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலமாக திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம். குடும்ப அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ள எல்காட் மூலமாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படலாம். நில உடைமை பதிவுகள், பத்திரப்பதிவுகள், வில்லங்க சான்று உள்ளிட்ட ஆவணங்களில் உள்ள பழைய குடியிருப்புகள், சாலைகள், தெருக்கள், பேருந்து நிலையங்கள், சந்தைகள், நீர்நிலைகள் போன்ற பொது உட்கட்டமைப்புகள் குறித்து மாற்றம் செய்யப்பட்ட பெயரினை இணையதளத்தில் உரியவாறு மாற்றம் செய்து குறியீடு செய்யப்பட்ட வருவாய் கிராமத்தின் பழைய பெயரினை ஃபுட் நோட்டாக குறிப்பிடும் வகையில் மென்பொருளில் மாற்றம் செய்திடலாம். நில ஆவணங்கள் அல்லது பதிவுத்துறைகளிலும் குடியிருப்புகள், சாலைகள், தெருக்கள், பேருந்து நிலையங்கள், சந்தைகள், நீர்நிலைகள் போன்ற பொது உட்கட்டமைப்புகள் ஆகியவற்றின் பழைய பெயர் இடம்பெறாத வகையில் மேப்பிங் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன பேர் எடுக்கல அதை வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இந்த அரசாணையில குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எடுத்துக்காட்டான பெயர் பட்டியலில் குளம் மற்றும் நீர்நிலைகளில் வந்து ஏதாவது ஜாதியின் பெயர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த குளத்துக்கு அந்த நீர்நிலையினுடைய பெயர் வந்து ரோஜா, மல்லி, செம்பருத்தி, சூரியகாந்தி, சாமந்தி, தாழம்பூ, காந்தல், கனகாம்பரம், கொன்றை, மகிழம்பூ, முல்லை, செண்பகம், குவளை, குறிஞ்சி, செவ்வந்தி இந்த மாதிரி பெயர்களும், தெருக்கள் மற்றும் சாலைகளுக்கு திருவள்ளுவர், ஔவையார், கபிலர், சீத்தலை சாத்தனார், நக்கீரர், பிசிராந்தையார், கம்பர், அகத்தியர், வீரமாமுனிவர், பாரதியார், பாரதிதாசன், மகாத்மா காந்தி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, காமராசர், கலைஞர் போன்ற பெயர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது வந்து எடுத்துக்காட்டான பெயர் பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்க எப்படி இதை மாற்றணும் அப்படின்னா, நீங்க வந்து உள்ளாட்சி, அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, இந்த மாதிரி அந்தந்த பஞ்சாயத்துல நீங்க வந்து தீர்மானம் இயற்றி அந்த தீர்மானத்தை நீங்க கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இப்பணியை கிராம ஊராட்சிகளை பொறுத்தளவில் துணை வட்டார அலுவலகம் இணைந்து வட்டார வளர்ச்சி அலுவலால் மேற்கொள்ளப்பட வேண்டும். அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தவரை இப்பணியை பேரூராட்சி செயல் அலுவலர்கள் மற்றும் நகராட்சி அல்லது மாநகராட்சி ஆணையர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டும்.
ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜாதியின் பெயரால் குறிப்பிட்டப்பட்டுள்ள அந்த பெயரை வந்து மாற்றுறதுக்கு உண்டான இதை பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு சில பெயர்கள் அல்லது பிரிவுகள் அவசியம் மாற்றப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக ஆதி திராவிடர் காலனி, ஹரிஜன் குடியிருப்பு, வண்ணான் குளம், பறையர் தெரு, சக்கிலியர் சாலை போன்றவை தவிர்க்கப்பட வேண்டிய பெயர்கள். இது போன்ற சூழ்நிலைகளில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பொது அல்லது சாதி சார்பற்ற தன்மை கொண்ட புதிய பெயருடன் பெயரை மாற்றலாம். எடுத்துக்காட்டான பெயர்கள் வந்து இப்போ நம்ம முன்னாடி அந்த இணைப்பு 1.7 கொடுத்துருக்கிறத நான் படித்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இப்போ வந்து இந்த ஜிஓவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க எடுத்துக்கங்க. வந்து டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க, அந்த டேட்டுக்குள்ளே அது வந்து பரிசீலனை பண்ணி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு தீர்மானமாக கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம். இந்த ஆணையை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.